இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும் முகமாக நாம் அனைவரும் ஆண்டுடைய திரு சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். இதோ ஏப்ரல் மாதத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் ஆலயத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் எங்கள் வீடுகளிலே வசிக்கின்ற இடங்களிலே கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக தேவரீர் தந்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு வாரும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நீர் தாரும், இந்த ஆராதனையை ஆசீர்வாதமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முகமாக பாமாலையிலிருந்து 22வது பாடல், தூயா 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 சர்வ வல்ல நாதா தேவரீருக்கு என்னாலும் சங்கீதம் ஏறுமே என்ற பாடலை பாடுவோம். பாமாலை எண் 22.
ஆராதனைக்கு உதவியாக நாம் இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நமது காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோமாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். நின்ற வண்ணமாக கர்த்தரை தொழுது கொள்ளுவோமாக. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதே. திரியேக கடவுளை போற்றுவோமாக. பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. அன்பானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காய் பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தும் முகமாக ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெப நிலையிலே நம்மை நாம் சோதனை செய்வோமாக. கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவத்தை உணர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் எல்லோரும் உணர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பத்து கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாய் இருக்கும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்கள் 10 நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும்
தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 126ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். இந்த நாளிலே வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 126. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவியும் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அரித்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். நம் அனைவரும் அமருவோம். வேத பாடங்கள் வாசிக்க ஆயத்தமாவோமாக. நிருப பாடம் வாசிக்கும்படியாக நம்மை நாமே ஆயத்தம் செய்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 37 வரை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 37 வரை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனதும் உள்ளவராய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பரிந்து கொடுக்கப்பட்டது. அவைகளின் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்ரு தீவானும் லேவியானும் அப்போஸ்தலனாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசா என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இன்றைய நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் அனைவரும் எழுந்து நிற்க 2ஆம் பாடமான நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். நற்செய்தி பாடம் வாசிக்க நம்மை நாமே ஆயத்தமாக்குவோமாக.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்கும்படியான நற்செய்தி வேத பாடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 27 வரை. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலோப்பா என்பவன் பிரயுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரே என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆயிற்று. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர்களின் விசுவாச பற்று உறுதியின் மூலமாக உறுதி செய்து கொள்வோமாக. நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினர் கன்னி மரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டல கேள் சர்வ வல்ல பிதாவாகி தேவனுடைய வலது பாத்தில் வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து இருவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்க பசு சபையும் பஸ்மாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆனால் அப்பத்தை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க வேண்டாம், தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும்.
கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பெரும் தொற்று இரண்டாம் அலை உண்டாயிருக்கிற இந்த காலகட்டங்களிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தமிழ்நாட்டிலே தர்மபுரி மாவட்டத்திலே இந்த சீயோன் திருச்சபையின் மூலமாக உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆசரிக்க, உம்மை புகழ்ந்து பாட, திருவசனங்களை கேட்க, திருவசனங்களை படிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கர்த்தாவே, இதோ ஆலயத்துடைய கதவுகள் இந்த நாளில் எங்களுக்கு அரசின் சட்டப்படி திறக்க கூடாமல் இருந்த போதிலும் எங்கள் இல்ல கதவுகளும் இருதய கதவுகளும் திறக்கும் முகமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருமையான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸினுடைய பயன்பாடுகளுக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த ஆன்லைன் சர்வீஸுக்காக நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஆதரவுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உலகமெங்கும் இவண்டமாய் ஆராதிக்க முடியாமல், திருச்சபைக்கு கடந்து வர முடியாமல் இருக்கின்ற எல்லா மக்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே, நீங்களே தேவனுடைய ஆலயம் என நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல நாங்கள் ஆலயமாக, எங்களுடைய வீடுகள் ஒரு குட்டி பரலோகமாக மாற இப்படிப்பட்ட காலத்தில் உடைய கிருபையை தாரும். விசேஷமாக ஆண்டவரே, உலகம் எங்கும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், பெரும் தொற்று காலத்திலே பலவிதமான துக்க செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். பலவிதமான துன்பத்தின் செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். கர்த்தாவே, இவனமாக இந்த பெரும் தொற்று காலத்திலே துயர் உருகின்ற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களிலிருந்து இந்த நோய் தொற்றை என் தேவனாய கர்த்தர் நீர் விலக்கி விரைவிலே புதுபலன் பெறும்படியான ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் நீர் தார். ஆண்டவரே, இந்திய தேசம் எங்கும், எங்கள் தமிழகம் எங்கும் பல்வேறு திருமண்டலங்களிலே, பல்வேறு திருச்சபைகளிலே நாங்கள் செய்திகளை கேட்கின்றோம். அநேகர் இது பெரும் தொற்று உண்டானதினாலே மரித்து போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அப்படிப்பட்ட துக்கமுகமாய் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் ஆற்றலை தரும்படியாக, சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் மன்றாடி செபிக்கின்றோம். கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு பெரும் தொற்று காலத்திலே நாங்கள் மிகுந்த பாதுகாப்போடு, கர்த்தர் நீர் எங்களுக்கு தரக்கூடிய சுகத்தோடு, பலத்தோடு, ஜீவனத்தோடு சாட்சியாக உன் நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஜீவ காலத்தில் உமக்கு உண்மையாய் வாழும்படியாக, உறுதியாய் வாழும்படியாக, உத்தமமாய் வாழும்படியாக எல்லாருக்கும் உம்முடைய சுகத்தை, பலத்தை, கிருபையை, ஆசீர்வாதத்தை நீர் தாரும். விசேஷமாக பல்வேறு கிராமங்களில் இருக்கிற மக்களுக்காக, மிஷனரிகளுடைய வாழ்வுக்காக, மேடு பள்ளம் பல்வேறு விதமான ஆண்டவரே கடின பாதைகளின் ஊடே ஊழியம் செய்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய நேச கரம் ஒவ்வொருவரையும் அவனமாய் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். அது போலவே ஆண்டவரே, பல்வேறு அருமையான மக்கள் தங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவேளை இந்த தொற்றின் நிமித்தமாக எழுப்பப்பட்டிருக்கிற முகாம்களிலே அல்லது மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அன்பு மக்கள் எல்லாருக்கும் உடைய பலத்தை, உடைய கிருபையை நீர் தந்து புது பலன் பெற்று மீண்டும் உம்மை ஆராதிக்க என் தேவன் நன்மை செய்தார் என்று உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தார். கர்த்தாவே, இதோ ஆலயத்துக்கு வர முடியாமல் வீடுகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறோமே, இப்படிப்பட்ட காலத்தில் தாமே நாங்கள் எங்களை உணர்ந்து உமக்குள் எங்களை முழுமையாய் பக்தியாய் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை நிலை நிறுத்தி
உத்தமமாய் வாழுகின்ற அனுபவங்களை மீண்டும் தாரும் கர்த்தாவே. இப்படிப்பட்ட காலங்களில் தாமே விசேஷமாக மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள், நர்சஸ், டாக்டர்ஸ் மாத்திரமல்ல, இன்னும் ஆண்டவரே பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட், வைராலஜி டிபார்ட்மெண்ட், இன்னும் பல்வேறு விதமான இந்த சிகிச்சைக்குரிய ஒவ்வொரு இடங்களிலும் பணியாற்றுகின்ற மக்களை நாங்கள் நினைக்கின்றோம். கர்த்தருடைய கிருபை கடந்து வருவதாக. மாத்திரமல்ல ஆண்டவரே, காவல் பணியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். வெயில், மழை அனைத்தின் மத்தியிலும் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளிலே உங்களுடைய கிருபையை அவர்களுக்கு நீர் தாரும். அதுபோல அரசு அதிகாரிகள், எங்களுடைய ஆட்சியாளர்கள், இன்னும் பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எல்லா விதமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான காலங்களை நீர் எங்களுக்கு தாரும். விசேஷமாக இதோ கடந்த மாதத்திலே நடைபெற்ற தேர்தலுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தமிழ்நாட்டிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வரும்படியாக எந்த விதமான ஆண்டவரை இடைஞ்சலோ எந்த விதமான குறுக்கு வழியோ யாரும் செய்து ஆட்சிக்கு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக. உம் சித்தம் ஆட்சியாளர்கள் மூலமாய் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல ஆட்சியை நீர் தாரும். இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே வயதில் மூத்தவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். நல்ல சுகம் பலனை நீர் தாரும். சிறு குழந்தைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் பத்திரமாய் இருக்க கர்த்தர் அருள் தாரும். பள்ளிக்கூடங்களில் எங்கள் பிள்ளைகள் தேர்வுகளை கடந்து தேர்ச்சி பெற்றிருக்கிற சூழ்நிலையிலும் பிள்ளைகளுக்கு தகுந்த ஞானத்தை தாரும். விசேஷமாய் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே தேர்வு எழுத வேண்டுமோ எழுதக்கூடாதோ என திகைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் உங்களுடைய கிருபையை தந்து ஆண்டவரே மகிழ்வோடு எங்கள் பிள்ளைகள் தங்கள் பள்ளி கல்வியை முடித்து ஒரு ஆசீர்வாதமான கல்லூரி வாழ்க்கைக்காய் கடந்து வருகின்ற உங்களுடைய கிருபையை நேர்த்தாரும். உலகம் எங்கும் உள்ள திருச்சபைக்காய் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு அருகில் உள்ள அனைத்து திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். உம் நாமம் தரிப்பிக்கின்ற மக்கள் அனைவரும் புதுபலன் அடைந்தவர்களாய் கர்த்தருக்கு சாட்சியாய் உயர்ந்து நிற்கின்ற உன்னத கிருபையும் அருளும் ஆற்றலும் தாரும். தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க எல்லாருக்கும் உம்முடைய சுகத்தை, உம்முடைய பலனை, உம்முடைய ஆற்றலை, உம்முடைய சமாதானத்தை, உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய வீட்டிலே அல்லது நம்முடைய வாழ்விடங்களில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்க தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய
இது நல்ல ஒரு தருணத்திற்காக ஆண்டவரை துதிப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் நாம் நம்முடைய திருமறை ஆய்வுக்காக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு கம்யூனிட்டி ஃபார்மேஷன் அரவுண்ட் ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு சமுதாயத்தை கட்டி எழுப்புதல். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையும் விசுவாசம் ஒன்றுதான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வாழ வைக்கின்றது. நம்முடைய வாழ்வை ஆண்டுடைய பிரசனத்தினாலே நாம் முழுமையாய் உணரக்கூடிய இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உயிரோடு எழுந்தவர் he is risen indeed என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்தோம். ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஆண்டவரை எதிர்கொண்டார்கள் என்று நாம் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தோம். அதுபோலவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வேலை செய்கின்ற நம்முடைய வாழ்விடங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருவார் என்கின்ற செய்தியை நாம் கேட்டோம். இந்த நாளில் கூட வாசிக்க கேட்ட வேத பகுதியின் அடிப்படையில் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 13 வசனங்கள் தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய அந்த வாசகங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த நாளின் மாலை நேரத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து செய்தியாய் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே நாள் மாலை நேரத்திலே அவருடைய சீடர்களில் 2 பேர் சற்று ஏறக்குறைய எருசலேமில் இருந்து 8 மைல் தொலைவில் உள்ள எம்மாவு என்கின்ற ஒரு ஊருக்கு பிரயாணமாய் போனார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு எல்லோரும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியை கேட்ட பிறகு கூட அவர்கள் விசுவாசம் அல்லது விசுவாச கண்களால் இயேசுவை காணவும் உணரவும் முடியாத சூழ்நிலையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது துக்க முகமுள்ளவர்களாய் அவர்கள் திரும்பி போனார்கள் என்று வாசிக்கின்றோம். லூக்கா 24:17 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் ஏன் துக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அங்கு பார்க்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் பேசுகின்ற காரியம் என்ன என்று அவர்கள் நடந்து போகும் பொழுது அவர்களோடு கூட வருகின்ற இன்னொருவர் இந்த கேள்வியை கேட்கின்றார். விசுவாசத்தினால் ஆண்டவரை உயிர்த்தெழுந்தார் என்று நம்பவில்லை. அவர்கள் கண்களினால் இப்பொழுது தங்களோடு கூட நடந்து வருகிறவர் இயேசு கிறிஸ்து என்று காண முடியாத அளவுக்கு அவர்கள் துக்கம் கண்களை அழைத்து போட்டது என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட பலவிதமான பாடுகளும் துக்கங்களும் இடர்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் கூட இப்படித்தான் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை அறியாமல் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் உயிர்த்த ஆண்டவர் அன்றைக்கு 40 நாள் இந்த உலகத்திலே அவர் தங்கி தன்னுடைய அன்பான மக்கள் அனைவரோடு கூட தான் உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு இடத்திலும் அவர் கடந்து வந்து தன்னை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எம்மாவு என்கின்ற ஊருக்கு சென்ற இந்த சீடர்கள் துக்கமாய் அவர்கள் கண்ணுக்கு முன்னே இயேசுவை கண்டும் அறியாத ஒரு ஜனமாய் காணப்படுகிறார்கள். மாத்திரமல்ல, இயேசுவின் இடத்திலே அவர்கள் கேள்வியை கேட்கிறார்கள், நீங்கள் இந்த நாட்களிலே எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்கின்ற ஒரு கேள்வியை அங்கு அந்த கிளையப்பா என்கின்ற அந்த மனிதன் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இனி நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்து அந்நியராய் இருக்கிறாரோ? ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது what is this conversation that you are holding with each other as you walk என்கின்ற இந்த கேள்விக்கு கிளையப்பா என்கின்றவர்
முதல் காரியத்தை சொல்லுகின்றார். Are you the only visitor to Jerusalem who does not know the things that have happened there in these days? Are you the only person? இதை கேள்விப்படாத ஒருவர் யாராவது இருக்கிறார் என்று சொன்னால் நீர் மாத்திரம்தான், நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்கின்ற ஒரு கேள்வியை அங்கு வைக்கின்றார். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நீங்களும் நானும் பல்லாண்டு காலமாக நம்முடைய வயதுக்கு ஏற்ப இந்த ஆண்டிலும் இதோ இன்றைக்கு 3வது வாரமாக நாம் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயிர் உள்ள தெய்வம், பேசுகின்றவர், நம்மோடு கடந்து வருகின்றவர், நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், துக்கங்கள் அனைத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்துகின்ற இந்த ஆண்டவரை உணராத அல்லது உயர்த்துதல் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, விசுவாசம், மகிழ்ச்சி அற்று போன துக்கமுள்ள மக்களாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோமா என்பதை சிந்திக்க இந்த நாளிலே உங்களை நான் இன்னொரு முறை வேதாகமத்திற்கு நேராக உங்களை அழைக்கின்றேன். வேதம் சொல்கின்றது, நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்கின்ற ஒரு கேள்வியை இந்த கிளையப்பா என்கின்ற இந்த மனிதர் ஆண்டவரிடத்திலே வைப்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நமக்கு இந்த இயேசு யார்? Who is this Jesus for you and I? இயேசு இன்னைக்கு நமக்கு அந்நியராய் இருக்கிறாரோ? ஒருவேளை நாம் அறியாத ஆண்டவராய் இருக்கிறாரோ? அல்லது அறிந்தும் உணராமல் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் இந்த பகுதியிலே நமக்கு இந்த அன்பு மக்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். பாருங்கள், இவர்களுடைய இந்த அறியாமையை, இவர்களுடைய இந்த துக்கத்தை, அல்லது இவர்களுடைய இந்த எருசலேமிலிருந்து விலகிச் செல்கின்ற பயணத்தை இயேசு கிறிஸ்து ஒருவேளை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. இயேசுவோ துக்கமாயிருக்கிறவர்களோடு, இயேசுவோ தான் கண்ணுக்கு முன்னே இருப்பதை கண்டும் அறியாமல் இந்த மக்களோடு நடந்து சென்று அவர்களோடு 8 மைல் தூரம் அவர் நடந்தார் என்பதற்கு இந்த பகுதி சாட்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, 2 பேர் கடவுளை அறிந்து கொள்ளும்படியாக 8 மைல் தூரம் நம்முடைய ஆண்டவர் நடந்து வந்தார் என்கின்ற இந்த செய்தியை இங்கு நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு இயேசு கிறிஸ்து அவர்களோடு அந்த கேட்ட கேள்விக்கு அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். நீர் அந்நியரோ என்கின்ற கேள்வி மாத்திரமல்ல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். 19வது வசனம் சொல்கிறது, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். Concerning Jesus of Nazareth, a man who was a prophet, mighty in deed and word before God and all people என்று சொல்கிறார். இயேசுவை குறித்து இவர்கள் அறிந்து கொண்ட செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையுள்ளவர், மனிதருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அவர் சிறந்த ஒரு மனிதர், ஒரு சிறந்த தீர்க்கதரிசி என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். மாத்திரமல்ல, மரணம் உண்டு, ஆக்கினை உண்டு, இவைகள் எல்லாவற்றுக்கு மேலாக அவர் இஸ்ரவேலில் இருந்து எங்களை ரட்சித்து மீட்டுக் கொள்வார் என நாங்கள் நம்பி இருந்தோம். இந்த தீர்க்கதரிசியின் இடத்திலே வாக்கில் சிறந்தவர், வல்லமையில் சிறந்தவர், மனிதர்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக இத்தனை காரியங்களை செய்தவரை நாங்கள் நம்பினோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? எங்களுக்கு மீட்பு உண்டு. அன்பானவர்களே, மீட்பு சிலுவையில் உண்டு என்பதை உணராதவர்கள், வெறுமையான கல்லறையில் மீட்பு உண்டு என்பதை உணராதவர்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீட்பு தருகிறார் என்பதை உணராத மக்களாக இவர்கள் சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலில் இருந்து எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். These people want to have a liberation from the bondage of military authority. அதிகாரமும் ஆட்சியும்
உள்ள அந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசு கொடுப்பார் என்று நம்பினோம் என்பதை இவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆட்சியில் இருந்தோ அதிகாரத்தில் இருந்தோ ஒருபோதும் ஆண்டவர் உங்களையும் என்னை விடுவிக்க போவது இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்க சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், இதை மாற்றி அமைப்பதற்காக என் இயேசு, உங்கள் இயேசு இந்த உலகத்திற்கு வரவில்லை. மாறாக இந்த ஆட்சிகள், இந்த அதிகாரங்கள், இந்த உலகத்தில் காணக்கூடிய எத்தனையோ விதமான எத்துக்கள் அனைத்தின் மத்தியிலும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உங்களில் இருப்பவரை விட என்னில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லும்படியாக, என்னில் இருப்பவர் உயிரோடு இருப்பவர் என்று சொல்லும்படியாக எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா ஆட்சி அதிகாரங்கள், ஏன் இந்த காலத்தில் நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய இந்த கொடுமையான இந்த பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய பெருந்தொற்று காலத்திலும் இவைகள் எல்லாவற்றிலும் என் தேவன் பெரியவர் என்று நினைவு கூறும்படியாக இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை, இந்த உயிர்த்த ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்கு இல்லை என்றால் நாமும் கண்களிலிருந்து காணாதவர்களாய் இருக்கிறோம். நம்மோடு கடந்து வருகின்ற இயேசுவை அறியாதவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இவர்களுடைய நம்பிக்கை என்பது ஒரு ஆட்சியில், ஒரு அதிகாரத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும் என நம்பியிருந்தோம் என்று அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, 23வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கையில் என்று சொல்ல தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கண்ட ஸ்திரீகள் என்ன செய்தார்களாம்? When they did not find the body, they came back saying that they have seen a vision of angels who said that he was alive. That they said it is a vision. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு தரிசனம் காண்பதை போல நாங்கள் கண்டோம் என்று சொல்வதை அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. கல்லறை வெறுமையாய் இருக்கிறது, ஆனால் இயேசு இல்லை. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இயேசுவின் கல்லறை இன்றைக்கும் வெறுமையாய் இருக்கிறது. இயேசு கல்லறையில் இல்லை, நம்மோடு இருக்க வேண்டும். இயேசு கல்லறையிலும் இல்லை, நம்மோடும் இல்லை என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நீங்களும் நானும் உத்தம உயிருள்ள சாட்சிகளாய் இல்லை என்பதை புரிந்து கொள்வோமாக. கண்டிருந்தும் இன்னைக்கு காணாதவர்களாய் நாம் இருக்கிறோம். அருகே இயேசுவை கண்டும் உணராதவர்களாய் இருக்கின்றோம். இயேசு உங்களையும் என்னையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நாம் வேலை செய்கின்ற நம்முடைய வாழ்வு ஆதாரங்களின் மத்தியிலே, ஏன் இன்னைக்கு வாசிக்க கேட்ட முதலாம் வேத பாடம், அன்றைக்கு முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஒரு திருச்சபையின் உருவாக்கமாக, ஒரு சமுதாயமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாய் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உணர்வதற்கு தான் இந்த திருச்சபை என்கின்ற ஒரு சமுதாயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபை என்கின்ற சமுதாயத்திலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கின்ற ஒரு திருவிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய, கர்த்தருடைய ஆற்றல் பெறக்கூடிய மக்களாய் நீங்களும் நானும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நிலையை உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே கொடுப்பதற்காகத்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த மக்களிடத்திலே பேசினார், இவர்களோடு நடந்து வந்தார் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், இப்படி அவர்கள் பேசி வந்து கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விளக்கி சொல்லும்படியாக 27வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களில் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லிய எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். Jesus was teaching all the biblical scripture which was written about him from the days of Moses. மோசே முதலிய தீர்க்கதரிசிகளின் காலத்தில் இருந்து எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை இயேசு கிறிஸ்து விவரித்து போதிக்கின்றார். ஆனாலும் பிரியமானவர்களே, அவர்களை அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், கண்டும் காணாத
ஒரு விசுவாச குறைவுள்ள மக்களாய் அவர்கள் காணப்படுகின்றார்கள். நடந்த காரியம் என்ன? அவர்கள் அந்த மாலை நேரம் வந்தவுடனே, தங்கள் இருப்பிடம் வந்தவுடனே, இயேசு நான் போகிறேன், நான் இன்னும் அப்புறம் போக வேண்டும் என்று அவர் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம், எங்களோடு தங்குகிறோம், abide with us, எங்களோடு தங்குகிறோம் என்று இயேசுவை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவும் அவர்களோடு தங்கும்படி வீட்டிற்குள் சென்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இரவு நேரம், முந்தின நாளில் இருந்து யாரும் சாப்பிடவில்லை, துக்கமாக இருக்கிறார்கள். ஆகவே இயேசு அவர்களோடு பந்தி இருக்கும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது, ஏன் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். 31வது வசனம், அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். 31வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், அவர் அப்பத்தையில் பிற்கையில் அவரை அவர்கள் அறிந்தார்கள். And their eyes were opened and they recognized him and he vanished from their sight. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, ஆனால் அவரோ மறைந்து போனார். பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்கள் காணுகின்ற இயேசுவை அல்ல, இருதயத்தில் உணரக்கூடிய அப்படிப்பட்ட மக்களாய் காணப்படும் பொழுது நீங்களும் நானும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இந்த உலகத்திலே சாட்சியாய் சான்றுகளாய் இருக்கின்றோம். அவர் மறைந்து போனார், ஆனால் மீண்டும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அவர்கள் பேசுகிறார்கள், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர்கள் இருதயத்திலே ஒரு முழுமையான மாற்றம், அவர்களுடைய மனதுக்குள்ளே ஒரு முழுமையான ஆண்டவரை அறிந்து கொள்கின்ற அறிவு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவசியம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பெரு தொற்று காலத்திலே துக்கமாய் இருக்கின்றோம். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் இந்த காலத்திலே என் இயேசு என்னோடு இருக்கிறாரா? என்னை சுற்றி எத்தனையோ பேர் மரித்து போய் விட்டுகிறார்களே, மரித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த உலகம் துன்பத்தை காண்கின்றதே என்கின்ற துக்கத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே பிரியமான தேவஜனமே, என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடிய திருவிருந்து, திருச்சபையில் நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த திருவிருந்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வருகின்றது. அப்படிப்பட்ட ஐக்கியம் தான் திருச்சபை என்கின்ற ஒரு சமுதாயம். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. 33ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அந்த முழுமையான great grace was upon them all என்று ஆங்கில வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Great grace was upon them all. மிகுந்த கிருபை அவர்கள் எல்லார் மேலும் இருந்தது என்று பார்க்கின்றோம். அன்பிற்குரிய தேவஜனமே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் திருச்சபை. அன்பிற்குரிய கர்த்தருடைய வீட்டாரே, இதுதான் கர்த்தருடைய முழுமையான உயிர்த்தெழுதலுடைய நற்சாட்சி. இந்த உயிர்த்தெழுதலின் நற்சாட்சி என்னவென்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தனிப்பட்ட வாழ்க்கையிலே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை என்னுடைய குடும்ப சூழ்நிலையிலே, என் வேலையிலே, என் வாழ்வாதாரங்களிலே நான் உணரும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்குரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட சமுதாயம்? அதுதான் திருச்சபை. அது திருச்சபை என்பது
இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாட்சியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் கூடியிருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம். அப்படியானால் அன்பிற்குரிய தேவஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு எழுந்த ஆண்டவரை தனிப்பட்ட வாழ்க்கையிலே உணர்ந்து, உயிரோடு எழுந்த ஆண்டவரை குடும்பமாய் உணர்ந்து, உயிரோடு எழுந்தவரை திருச்சபையாய் உணரும் பொழுது இந்த உலகத்திலே கடவுளுக்காக ஒரு புதிய சமுதாயத்தை நீங்களும் நானும் உருவாக்க முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு அர்ப்பணியாளர் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பம் ஒரு திருச்சபை என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு திருச்சபை ஒரு குட்டி பரலோகம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நீங்களும் நானும் அந்த பரலோகத்தினுடைய அந்த அனுபவத்தை இந்த பூலோகத்திலே கொடுக்க ஒரு புது சமுதாயத்தை கொடுக்க வேண்டும். அந்த பரலோகத்தினுடைய அனுபவத்தை இந்த பூலோகத்திலே நீங்களும் நானும் கண்டுகொள்ள நம்முடைய குடும்பம் என்கின்ற இந்த ஆலயத்திலே இன்றைக்கு வீடுகளில் உட்கார்ந்து ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறோமே, ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு நம்முடைய குடும்பம் முழுவதும் கர்த்தருக்காய் ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த தேவனுடைய அந்த முழுமையான இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்கின்ற அந்த உறுதியை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவஜனமே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருநாளுக்கு பின்வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உணர்ந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடு உங்களுக்கும் எனக்கும் அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற ஒரு தனிப்பட்ட மனிதன், இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற ஒரு தனிப்பட்ட குடும்பம், இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற இந்த தனிப்பட்ட குடும்பங்கள் அனைத்தும் இணைந்த திருச்சபை என்கின்ற உறவு இந்த உலகத்திலே கடவுளுக்காக, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காக, ஆண்டவர் மீண்டும் வரும்பொழுது ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த புதிய சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்கத்தான் விசுவாசிகளாகிய அன்றைக்கு அந்த மக்கள் எவனமாய் இருந்தார்களா? ஒரே இருதயமாய் இருந்தார்களா? ஒரே மனதுள்ளவர்களாய் இருந்தார்களா? ஒருவரும் தனக்குள்ளவைகள் என்னுடையது என்று சொல்லக்கூடிய சுயநலம் அற்றவர்களாய் பொதுநல மக்களாய் காணப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. All things were common for them என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலம் உள்ளவர்களா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு என்னுடைய தேவை, என் குடும்பம், நான் மாத்திரம், எனக்கு மட்டும்தான் என்கின்ற நிலையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்களும் நானும் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். இன்றைக்கும் சுயநலம் உள்ள மக்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். ஆண்டவரை கண்டும் காணாத மக்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறியாமையின் மக்கள் அல்ல. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பிரியமான தேவச்சனமே, அன்றைக்கு அந்த 2 சீடர்கள் இயேசுவினிடத்திலே abide with us என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி, எங்களோடு தங்கியிரும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வீட்டிலே இன்றைக்கு நாம் சொல்லுவோமாக, Lord, O Jesus, resurrected, the living present God, abide with me. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய தேவனே, எங்களோடு தங்கியிரும் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு தங்கி இருப்பார், நம்மை வாழ வைப்பார், நம்மை வளர வைப்பார். நம் மூலமாய் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கும்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் சாட்சியாக வாழ கர்த்தர் இன்றைக்கும் வீடுகளில் இருந்தாலும், அது பல்வேறு இடங்களில் இருந்தாலும், இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரியம், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அதற்கு நான் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவிருந்து, அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த ஐக்கியம் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் அவரை அறிய வைக்கின்றது. இரண்டாவதாக, இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் ஒரு திருச்சபையினுடைய அங்கமாய், ஒரு குட்டி திருச்சபையாய் இன்னைக்கு நீங்களும் நானும் அதிலே சாட்சியாய் காணப்பட அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, திருச்சபை என்கின்ற இந்த ஐக்கியம், திருவிருந்து பெற்றிருக்கிற இந்த ஐக்கியம் உலகத்திற்குள்ளே ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல் கூட்டுறவை உருவாக்குவதற்கு சுயநலம் அற்ற, தேவனை நம்புகின்ற, கர்த்தருக்குள் பலன் அடைந்த மக்களாய் சாட்சிகளாய் வாழ கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்கள் இல்லங்களுக்கு கடந்து வருவாராக. அவர் உங்களுக்கு போதிப்பாராக. அந்த போதனையின்படி சமுதாயத்தை உருவாக்குவோம். ஒரு குட்டி பரலோகத்தை இந்த பூலோகத்திலே உருவாக்குவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிப்பதை போல அவருடைய ராஜ்யத்தை இந்த பூலோகத்திலே நான், என் குடும்பம், என் திருச்சபை, என் சமுதாயம் என்று தேவனுக்காய் உருவாக்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், அபிஷேகிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாய் உங்களை என்றென்றும் பலப்படுத்துவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி இந்த நாளிலும் நாம் வீடுகளில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு பேருதவியாக இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பிற்குரியவர்களே, அடுத்த வாரம் அரசாங்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டம் என்பது 2ஆம் தேதி ஊரடைப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே வழக்கம் போல காலை 7 மணி ஆராதனை, தொடர்ந்து 9 மணி ஆராதனை, மாலையிலே ஆங்கில ஆராதனை நடைபெறும் என்று அறிவிக்கின்றோம். ஒருவேளை அரசாங்கம் வேறு ஏதாவது ஊரடங்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக செய்தியை அனுப்புகின்றோம். இல்லாவிட்டால் எப்பொழுதும் போல 3 ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று சொல்லி உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். அன்பானவர்களே, விசேஷமாக இந்த காலங்களிலும் நாம் மிக பத்திரமாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்மை சுற்றி ஆபத்தான செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் உங்களை பத்திரப்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கைகளை சுத்தப்படுத்துதல், முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி, எங்கு சென்றாலும் பத்திரமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்னையோ அல்லது சபையின் செயலாளர் அல்லது பொருளாளரையோ நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய காரியங்கள் எதுவும் என்றாலும் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக தெரிவியுங்கள். நாங்கள் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஜெபியுங்கள். எல்லோரும் பத்திரமாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கவும் அவருடைய பிள்ளைகளாகவும் சாட்சியாக வாழ கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. அன்பானவர்களே, காணிக்கை பாடலாக கீர்த்தனையிலிருந்து 77வது பாடலை நாம் பாடுவோம். வீடுகளில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் காணிக்கையை நீங்கள் எடுத்து வைத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது கொண்டு வர வேண்டும். இந்த நாளிலே வீடுகளிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பெட்டியிலே உங்கள் காணிக்கைகளை இந்த பாடல் பாடுகின்ற வேளையிலே நீங்கள் எடுத்து வைத்து பத்திரமாக ஜெபித்து அடுத்த வாரம் ஆலயத்திலே நீங்கள் படைக்கும்படி அன்போடு கேட்கின்றேன். காணிக்கை பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலிருந்து 77வது பாடலை பாடுவோம். சீர் இயேசு நாதனுக்கு ஜெய மங்களம், அது திரு ஏக தேவனுக்கு சுப மங்களம் என்ற பாடலை பாடுவோமாக. சுபமங்களம்
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பு கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தாவே, உடைய திவ்ய கிருபையின்படி ஆசீர்வாதத்தின்படி உலகத்திலே எங்களுக்கு பல்வேறு விதமான தடை கற்கள் இருந்தாலும் அவைகளை தகர்த்தெறியும் விதமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நல்ல ஆராதனை நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். வீடுகளிலே சுகமும் பத்திரமுமாய் நாங்கள் நம்மை ஆராதிக்கின்ற ஒரு நல்ல தருணத்தை இந்த நாளிலும் நீர் கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு செய்தியில் கேட்டது போல நீர் எங்களோடு தங்கியிரும் என்று அந்த சீடர்கள் சொன்னது போல நாங்களும் உண்மை மன்றாடி கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டிலே நீர் தங்கியிரும், எங்கள் வாழ்க்கையிலே நீர் தங்கியிரும், எங்கள் பாதைகளிலே நீர் கடந்து வாரும். இதோ எங்களுடைய சுகம் பலன் அனைத்திலும் நீர் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். அதுபோல எங்கள் துன்பங்களிலும் துயர்களிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தவும், எங்களோடு நீர் பேசி எங்களை பக்குவப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்யும். இதோ இந்த நாளிலும் உடைய செய்தியை கேட்க நீர் கிருபை செய்தீர், உம்மை மகிழ்வோடு ஆராதிக்க நீர் கிருபை செய்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாங்கள் எல்லாரும் ஆலயத்திலே ஒன்று கூடி உம்மை துதிக்கும்படியாக ஒரு புதிய நன்மைகளை ஆலயத்திலே எங்களுடைய இந்திய தேசத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நன்மையை காணுகின்ற ஆசீர்வாதங்களை நீர் தாரும். இந்த நாளிலும் எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் எங்களுடைய குடும்பத்தின் மக்களையும் எங்கள் வாழ்நாள் முழுவதையும் உமக்காக படைக்கின்றோம். கர்த்தாவே, அங்கீகரியும், கர்த்தாவை ஏற்றுக்கொள்ளும், கர்த்தாவே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலகாரியங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு சென்று வர கடவோம். நம்முடைய ஆராதனையின் நிறைவு பாடல் கீர்த்தனையிலிருந்து 320வது பாடல், மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா என்ற பாடலை நாம் பாடுவோமாக. நம்முடைய ஆராதனையின் நிறைவு பாடல் கீர்த்தனை 320.